Hello friends, welcome to One Stop Tamil channel. இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்படினா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வேஸ்ட் பண்ணாம எப்படி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸா மாத்தலாம் அப்படிங்கற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டீ போடுற நேரத்துல இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன். கூடவே கேரட் துருவி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடவே பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் இதுவும் ஒரு சிட்டிகை அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு மெயினான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மீதமான இட்லி தான் ரொம்ப முக்கியம். இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை 1 டைம் ஹீட் பண்ணி அப்படியே வச்சிருங்க. இப்போ 2 பிரெட் துண்டுகளையும் எடுத்துருக்கிறேன். இதில் நான் கோதுமை பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீதம் வந்த இட்லி 2 இட்லி எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இட்லி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். கூடவே எடுத்து வச்சிருக்கிற இந்த பிரெட் துண்டுகளையும் நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் உதிர்த்து விட்டுடலாம். கோதுமை பிரெட் சீக்கிரம் உதிராது, அதனால நீங்கள் என்ன பிரெட் வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேரட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 கேரட் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட்லியில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போங்க. வடைக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வடை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷனுக்கு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது நமக்கு ஒழுங்காக வராது. 2 இட்லி 2 பிரெட்டுக்கு எனக்கு 20 வடை அளவுக்கு கிடச்சிச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வடை மாதிரியே இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். முந்தின நாள் இட்லி மிச்சம் ஆனால் கூட நம்ம இதை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வடை எப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்த வடைக்கும் இந்த வடைக்கும் வித்தியாசமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.